ஹை கைஸ், நம்ம திடீர்ல பேட்டில் ட்ரூத் ஹெவன் அப்படிங்கிற இந்த சீரிஸோட எபிசோட் 4ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம ஹீரோ ரிங்ல இருந்து வெளியே வந்தோடனே இந்த ரிங்குள்ள ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருக்காரு. அவர் தான் எனக்கு எல்லாத்தையுமே கத்து தராரு. அவர் மட்டும் இல்ல, அங்க பெரிய பெரிய மலை, அருவி, ரொம்ப ரொம்ப ரேரான ஹெர்பல்ஸ்னே நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல, இந்த மாதிரிலாம் சொன்னா யாராலையாவது நம்ப முடியுமா? அதே தான் நம்ம ஹீரோயினுக்கும். ஆமா, ஏன் தோடுக்குள்ளேயோ நான் மிஸ்டி டிராகனோட ஹீரோயினோட சோலை பிடிச்சி வச்சு அவங்களுக்கு இன்னொரு லைஃப் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்ல, இல்ல ஜியா ஜூனர் நான் விளாட்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்லி நான் கேட்கல, அதுக்காக இந்த மாதிரி கதைலாம் விடாத. எது எப்படியோ உன்னை ஹெவன் கிஃப்ட் பண்ணிருக்க நான் நம்புறேன், உனக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு அவங்க சொல்ல, நான் ரொம்பவே லக்கி, எனக்கு எந்த பிரச்சனை வருதோ வரலையோ நீ எப்போதுமே என் கூடயே இருக்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோயின் லைட்டா ஃபீல் ஆயிடுறாங்க. சின்ன வயசுல எனக்கு ரொம்பவும் உடம்பு முடியாம போச்சு. அப்போ ஒரு பையன் என் பக்கத்திலே இருந்து என்ன பார்த்துக்கிட்டான். அவனோட எனர்ஜியை கொடுத்து என்ன வாமா வச்சுக்கிட்டான். காலைல ஃப்ரெஷ்ஷா என் ரூமுக்கு வந்துட்டு வேர்வை சொட்ட சொட்ட ஃபுல்லா ட்ரை ஆகி தான் அவன் வெளியே போவான். அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே நான் தான் அப்படின்னு சொல்றாரு. சரிப்போ மாஸ்டர் உன்னை கோட்டையர்ல வந்து பார்க்க சொன்னாரு அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம ஹீரோவும் உடனே அங்க போறாரு. அவரோட அப்பா அவர் எடுத்த அந்த ஸ்க்ரோலோட வாசல்ல நின்றுட்டு இருக்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல. இதையே நீ எடுத்து நான் தெரிஞ்சுக்கலாமா? சும்மாதான் அப்படின்னு அவர் சொல்ல, ஹை ரேங்குக்கு போகணும்னு நினைச்சவன் இதுக்கும் மேல இருந்த ஸ்கை ரேக்குக்கு போயிருந்திருக்கலாம், இல்ல ஒரு படி இறங்கி பிளாக் ரேக்குக்கு போயிருந்திருக்கலாம். ஆனா ரெண்டும் இல்லாம நீ எர்த்துக்கு போய் கரெக்டா இதை எடுத்து இருந்திருக்க. உண்மையை சொல்லணும்னா இதுவும் ஸ்கை தான், இது பாதி இருக்கிறதுனால மிஸ் ஆகி எர்த்துல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அவர் அப்படியே புட்டு புட்டு வைக்க, நம்ம ஜியோ எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நான் சும்மா தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க நடக்கிற எதுவும் சும்மா மாதிரியோ இல்ல உனக்கு லக் அடிச்ச மாதிரியும் எனக்கு தெரியல. நீ ஏதோ ஒரு மாஸ்டர் கிட்ட சீக்ரெட்டா ட்ரைனிங் எடுக்கிற, உண்மையை சொல்லு யார் அவரு அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, நம்ம ஹீரோ ரொம்பவும் பயந்து போயிருக்காரு. அந்த மாதிரிலாம் யாரும் இல்லப்பா அப்படின்னு அவரு சொல்ல, அந்த ஸ்க்ரோலை தூக்கி போட்டுட்டு அவர் அப்பா அப்படியே பாஞ்சு வந்து அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. பயத்துல நம்ம ஹீரோ 8 எக்ஸ்ட்ரீம் கொலாப்ஸை யூஸ் பண்ணி திரும்ப அவர் அப்பாவை அட்டாக் பண்ண, கார்ட்ஸ் எல்லாம் அப்படியே அவர் சுத்தி வளைச்சிடுறாங்க. அவங்க எல்லாரும் அங்கிருந்து போக சொல்லிட்டு, இது ஸ்டார் பவிலியன் மூவ், இது எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, நீங்க நினைக்கிறது சரிதான்ப்பா, அம்மா எனக்கு இதை கத்து தரல, ஆனா அவங்க எனக்காக இதை விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு ரிங்கை காட்ட, அவர் அப்பா டக்குன்னு அதை அப்படியே மறைச்சிடுறாரு. சரி சரி, நீ ஏதோ தப்பான வழியில புரியும்னு நினைச்சுதான் நான் பயந்தேன், இந்த விஷயம் சீக்ரெட்டாவே இருக்கட்டும், இதை பத்தி யார்கிட்டயும் பேசாத அப்படின்னு அவர் சொல்ல, கொஞ்ச நேரத்துல நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீ பயந்துட்டியா? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் உன் ஆளையே காலி பண்ணிருக்கோம், நீ தாண்டா என்ன பயமுறுத்திட்ட அப்படின்னு அவர் சொல்றாரு. நீ இப்ப பெரிய பையனாயிட்ட, முதல் ஹேர் ஸ்டைல மாத்து அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோ என்னது மண்டைய பாரு அப்படின்னு சொல்லி கண்ணை காமிச்சிட்டு, நீ அகாடமிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கிளானோட பரம்பரை மந்திரத்தை நான் உனக்கு கத்து தரேன், உன்னால பீட் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய ஆளை நீ ஃபேஸ் பண்ண வேண்டியது வந்துச்சுன்னா நீ அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உள்ள போக, ஜியான் அகாடமியை பத்தின ஒரு இன்ட்ரோ வருது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி காட் ஆஃப் ஃபைட் மூலியமா இந்த அகாடமி உருவாக்கப்பட்டுச்சு. கான்டினென்ட்லயே ரொம்பவும் அட்வான்ஸான ஒரு அகாடமினா அது ஜியான் தான். ஒரு வருஷமும் பலாயிரக்கணக்கான மக்கள் அவங்க ஃபைட் குயை இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வருவாங்க. இன்று என்ன தோக்கடிக்கிறதுக்காக, எங்களை புள்ளி பண்ண மற்ற கிளான்ஸ் எல்லாரையும் பதில் சொல்ல வைக்கிறதுக்காக, என் அம்மாவை கொன்னவங்கள பழி வாங்கறதுக்காக இப்ப நானும் அந்த அகாடமியை நோக்கி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஜியோயான் அவர் அப்பா சொன்ன மாதிரியே ஹேர் ஸ்டைலா மாத்திட்டு இப்ப வேற லெவல்ல அகாடமியை நோக்கி போயிட்டு இருக்காரு. கில்டர் ஒரு காட்டு பகுதிக்கு நடுவுல அவங்க எல்லாரையும் கொண்டு போய் நிறுத்திட்டு, இது உங்களுக்கான ஒரு டெஸ்ட், இங்கேயே கேம்ப் ரெடி பண்ணி தங்கி சாப்பிட்டுட்டே நீங்க உங்க டிராவலை ஸ்டார்ட் பண்ணுங்க, இந்த ஃபாரஸ்ட்ல இருந்து நீங்களா தான் அகாடமிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ணி பசங்களுக்கு தலைக்கு 10 பேட்ச் கொடுத்துட்டு, ஜின்யன்ல இதை நீங்க காமிச்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான சாப்பாடு, ரூம், மெடிக்கல்னு எல்லா வசதியும் பண்ணி தருவாங்க. முதல் 1 மாசத்துக்கு இதை வச்சுதான் நீங்க சமாளிக்கணும், தொலைச்சிட்டா நாங்க பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப, என்னடா இது நட்டாத்துல விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப சைட்ல இருந்து 2 பசங்க அப்படியே பறந்து வந்து உழுவுறானுங்க. நம்ம ஹீரோ அவங்கள தூக்கி விட்டு, என்னாச்சு உங்களை யார் இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, அகாடமியோட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை அடிச்சு பறக்க விட்டானுங்க, எங்க எனர்ஜி பேட்சை அவனுங்க புடுங்கிக்கிட்டானுங்க, இப்போ நாங்க என்ன பண்ண போறோன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. என்னது சீனியர் ஸ்டூடெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஒரு பேட்சை செக் பண்ணி பார்க்க, அவங்க கூட வந்த ஹோட்டேன்ங்கிற பையனை மட்டும் இப்ப அங்க காணோம். ஹோட்டேன் வைத்த கலக்கி ஒரு மரத்தடியில போய் குத்த வைக்க, டாப்ல இருந்து வந்து அவர் அப்படியே தூக்கிடுறானுங்க. நம்ம குரூப்பை சேர்ந்த பசங்க எல்லாரும் ஹை அலர்ட்டோட அப்படியே அவங்க டிராவலை ஸ்டார்ட் பண்ண, டக்கு டக்குன்னு மேல இருந்து கொக்கி போட்டு அவங்க ஒரு ஆளையும் அப்படியே தூக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. சொல்ல மறந்தே போயிட்டேன், ஒரு முக்கியமான விஷயம், நம்ம டான்ஸ்
ஜான்சனும் இப்போ இந்த குரூப்ல இருக்காரு. இவர் இங்க என்ன பண்றாருலாம் கேட்காதீங்க, வெக்கேஷனுக்கு வந்திருப்பாரு போல. அவரையும் ஒருத்தன் பிடிக்க ட்ரை பண்றான். ஆனா நம்மால அப்பவே அந்த மாதிரி இப்ப சொல்ல வேணும் அவனை அப்படியே அடிச்சு பறக்க விட்டுறாரு. அவங்க கேங்ல இருந்து அவனை அப்படியே ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு போக அவனையும் அப்படியே அடிச்சு கீழே தள்ளிட்டு அவன் அப்படியே அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் பிடிச்சிட்டு அந்த பசங்க எல்லாரையும் ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணி அவனுங்க கிட்ட இருந்த எனர்ஜி பேட்ச் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு இருக்க. ஹோட்டைன் என்கிட்ட பேட்ச்லாம் இல்ல, நான் கக்கா போதான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை அப்படியே கடிச்சு விட்டுறாரு. அவன் அப்படியே கடுப்பாகி அவர் மூஞ்சிலேயே குத்தவர நம்ம ஹீரோ டக்குன்னு உள்ள வந்து அவர் அப்படியே காப்பாத்திடுறாரு. அவர் அங்கிருந்து தப்பிச்சு போக சீனியருக்கும் நம்ம ஹீரோக்கும் சம சண்டை நடக்க ஆரம்பிச்சிருது. சீனியர் அவன் பவரை யூஸ் பண்ண நம்ம ஜியோயான் அவரோட 8 எக்ஸ்ட்ரீம் கொலாப்ஸை யூஸ் பண்ண 2 பேரும் ஒன்னோட ஒன்னு மோதிட்டு 2 பேருமே அப்படியே பின்னாடி தள்ளிடுது. அந்த கலவரத்துல பசங்க எல்லாரும் தப்பிச்சிடுறானுங்க. நம்ம ஹீரோவும் வந்த வேலை முடிஞ்ச உடனே அப்படியே ரிவர்ஸ் கீர் போட்டு வந்த வழியிலேயே அப்படியே திரும்ப போயிடுறாரு. அவங்க குரூப் மொத்தமும் காட்டுக்கு நடுவுல ஃபயர் கேம்ப் கொளுத்தி வச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க நம்ம ஹோட்டைன் ரொம்பவே ஃபீல் பண்றாரு. என் 3வது சான்ஸும் போச்சு, இனிமே இதெல்லாம் வேலைக்கு ஆகுது, திரும்ப ஊருக்கு போய் பொழப்ப பார்க்க வேண்டியதான் அப்படின்னு அவர் சொல்ல, லின்சுயா, அதாவது நம்ம டான்சன் பேர் தான் இந்த சீரீஸ்ல லின்சுயா, எனர்ஜி பச்சி இல்லைனாலும் நீ அகாடமிக்குள்ள வரலாம், ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. உனக்கு புரியல, ஃப்ரெஷர்ஸ்ல 3ல 2 பேர் மட்டும்தான் இந்த காட்டை தாண்டி அகாடமிக்கே போவாங்க. அதுலயும் கையில பேட்ச் இல்லாம போனா நம்ம அங்க நாய்ப்படாத பாடு பண்ணோம். மாசம் முடியறதுக்குள்ள அவங்க திரும்பவும் ஒரு ஃபில்டர் பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி என்னால அகாடமிக்குள்ள போக முடியும்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோயின் டக்குனு முன்னாடி வந்து அந்த மாதிரிலாம் சொல்லாத, நம்மலாம் ஃபைட்டர்ஸ் ஆக போறோம். நம்ம பேட்சஸ் திருநவங்களாம் பெரிய பெரிய ஆளுங்கலாம் கிடையாது, அவங்களும் நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான். இவங்கள பார்த்தே நம்மளாம் பயந்துட்டா அப்புறம் எப்படி நம்மளால ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஃபைட்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, நம்ம ஜியோயான் அப்படியே முன்னாடி வந்து ஜியோ ஜூனர் சொல்றது சரிதான், ஃபைட்டர்ஸ் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், நம்ம பச்சையை நம்மளால காப்பாற்ற முடியல அப்படிங்கும் போதே நம்மளாம் ஃபைட்டரை என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, அவங்க ஸ்பீச்சை கேட்டு அங்கிருந்த எல்லாருமே நம்ம இது சும்மா விடக்கூடாது, காணாம போன நம்ம பேட்சஸை நம்ம திரும்ப எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, யாருக்கு என்னென்ன தெரியும்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்ல, முதல் ஆள், நான் ஒரு அனாதை, ஹெவன் என்ன பூமிக்கு அனுப்பி வச்சிருக்கு, நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. 2வது லின்சுயா, என் பேரண்ட்ஸ் சோலால் கூட சண்டை போட போனாங்க, போனவங்க திரும்ப வரவே இல்லை. 7 வருஷமா நான் மேஜிக்கல் மவுண்டன்ல என் அங்கிள் கூட தான் வாழ்ந்தேன், எனக்கு மேஜிக்கல் பீஸ்ட் எல்லாம் வேட்டையாட தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்தது ஹோட்டைன், நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், எனக்கு தெரியாத ஃபார்முலாவே கிடையாது அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோ அப்படியே குசியா போயிடுறாரு. நீ தாண்டா எங்களுக்கு ஏத்த பீஸ், நீ இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்க, உனக்கு கெமிக்கல் ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கு, ஒன்ன வச்சுதான் நம்ம அவங்கள செய்ய போறோம் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிப்பை போட்டுடுறாங்க. இந்த ஃபாரஸ்ட்ல சீனியர்ஸ் 3 ஸ்டேஜா பிரிஞ்சிருக்கானுங்க. முதல் ஸ்டேஜ் பைச்சன் குரூப்போடது, 2வது ஸ்டேஜ் பிளாக் ஈவில் ஒயிட் ஈவில்னு சொல்லி 2 சீனியர்ஸும் அவங்க குரூப்பும். அவங்க கிட்ட கிராண்ட் மாஸ்டர்ஸ் ஃபைட்டிங் டெக்னிக்லாம் இருக்கறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம தப்பை தவிர இந்த 2 ஸ்டேஜை கூட தாண்டிடலாம். ஆனா 3வது ஸ்டேஜ் பாய்சன், அவன் பவர் என்னங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அவனை மீட் பண்ண போற ஜூனியர்ஸ் எல்லாருமே கை கால உடைச்சிட்டு தான் திரும்ப போவாங்க அப்படின்னு அவர் சொல்ல, அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மரத்து மேல ஏறிடுறாங்க. அப்படியே ஒருத்தர் சைட் அடிச்சுக்கிட்டு சீனியர் குரூப் கிட்ட வராங்களான்னு அவங்க பார்த்துட்டு இருக்க, கீழே இருந்த நம்ம ஆளுங்க விறகெல்லாம் எரிச்சு ஏதோ ஒரு சொல்யூஷன் மாதிரி ஏதோ ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. லின்சுயான் வேணுனே சொல்யூஷன் ரெடி ஆயிடுச்சு, இது குடிச்சோன்னா நம்ம பர்ஸ்லாம் பல மடங்கு அதிகமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவங்க நினைச்ச மாதிரியே சீனியர்ஸ் அவங்க சவுண்டை கேட்டு கரெக்டா இப்ப இந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. அவங்க எல்லாரும் அவனுங்களை டைவர்ட் பண்ணி கரெக்டா அவங்களோட எக்ஸ் மார்க்ல கொண்டு வந்து நிறுத்த, மேஜிக்கல் பீஸ்ட பிடிக்கிறதுக்காக அவர் யூஸ் பண்ற ஒரு டிராப்ல அவனுங்க எல்லாரும் வசமா மாட்டிக்கிறானுங்க. லின்சுயான், என் கறியை திருநீங்களா, இருங்கடா உங்களே கறியக்கி சாப்பிடுறான் அப்படின்னு சொல்லி அவனுங்களுக்கு லைட்டா பயம் காட்ட, நம்ம ஹீரோ அங்கிருந்த லேடிஸ் குரூப்பை ஓரமா போக சொல்லிட்டு வலையை கீழே இறக்கி அவனுங்க ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு அங்கிருந்து போறதுக்கே மனசுல, எல்லாரும் ஃபன் பண்ணும்போது நம்மள மட்டும் ஓரம் கட்டுறானுங்களே அப்படின்னு சொல்லி திருன்னு முழிச்சுக்கிட்டு வர வழி இல்லாம அவங்களும் அப்படியே அங்கிருந்து போயிடுறாங்க. பிளாக் ஈவிலும் ஒயிட் ஈவிலும் அவங்க ஆளுங்களோட காட்டுக்குள்ள ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் பட்டாப்பட்டியோட மரத்துல கட்டி இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு பயங்கர சாக்கா இருக்கு. கைத்த அவுத்து விட அவங்க லீடரான பாய்ச்சன் நடந்த எல்லா விஷயத்தையும் கருப்பான வெள்ளண்ண கிட்ட சொல்லிட்டு, தயவு செஞ்சு எனக்கு ஒரு சட்ட பாண்டு மட்டும் ஏற்பாடு பண்ணித்தாங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, கருப்பண்ணனா நம்ம குள்ள தான் இப்ப அங்க இருக்காரு, ஆனா குள்ள இப்ப குடுமி ஆயிட்ட மாதிரி தெரியுது. நம்ம கேங் சீனியர்ஸை காலி பண்ணதை பத்தி பேசிட்டு அப்படியே ஜாலியா சூப்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க, சயின்ஸ் டே சீனியர்ஸ் இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. செயல்ல மறைஞ்சிருந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்க, ஃப்ரெஷ்ஷா பிடிச்சிட்டு வந்த மீனெல்லாம் போட்டு சூப்பு செமையா ரெடி ஆயிட்டு இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது ஹோட்டைன், சூப்பு வேற லெவல்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் இப்ப பேட்சஸ் பிரிக்கிறத பத்தி பேசுறாங்க. நம்ம ஜியோயான் சீனியர்ஸ் கிட்ட இருந்து எனக்கு 500
பேட்ச் கிடைச்சிருக்கு, 300 எனக்கு, மீதி 200 உங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல, அது என்ன உனக்கு மட்டும் 300 எங்க எல்லாருக்கும் 200 அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள கலவரம் ஆயிடுது. பிளான் என்னோடது, நான் மட்டும் இல்லனா உங்ககிட்ட இருக்கிறதும் இல்லாம போயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல, செயல்ல மறைஞ்சிருந்த பிளாக் ஈவிலும் ஒயிட் ஈவிலும் 500 பேட்சஸ்னா நமக்கு ஜாக்பாட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரியான நேரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம ஹீரோவை அடிச்சு தள்ளிட்டு டக்குன்னு உள்ள பூந்துடுறானுங்க. கீழே விழுந்த நம்ம ஜியோயான் எல்லாம் பிளான் படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி லைட்டா சிரிப்பை போட, நம்ம பிளாக் ஈவில் பாய்சன் உள்ள வந்து உன்னை அடிச்சவங்களை திரும்ப வர்றா அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சீனியர் சட்டையும் பட்டாப்பட்டியுமா அப்படியே அவங்க முன்னாடி வந்து நிக்க அவங்க எல்லாரும் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிரிக்காதீங்கடா, நான் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த சூப்பை சாப்பிடலான்னு போக அவரால் குத்த வச்சு கூட உட்கார முடியல. அவர் மானமே போற மாதிரி இருக்கு. டேய் நீ தானடா என் பேண்ட்டை உருவனவன், எங்க வச்சிருக்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, அவரு ட்ரெஸ் மாத்திட்டு வரதுக்குள்ள அங்கிருந்து செகண்ட் ஸ்டேஜ் சீனியர்ஸ் அந்த சூப்பை அப்படியே காலி பண்ண ஆரம்பிச்சிடுறானுங்க. பாய்ச்சனும் இப்ப இங்க வந்துடுறாரு. அண்ணா எனக்கு ஒரு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்கள சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க, டக்குன்னு பிளாக் ஈவில் அப்படியே நெஞ்சடிச்சு உளுந்துடுறாரு. அங்கிருந்த எல்லாருமே அப்படியே அடுத்தடுத்து மயக்கமாக பாய்ச்சன் மட்டும்தான் இப்ப அங்க பாக்கி இருக்காரு. கருப்பன வெள்ளன ஜூனியர் அண்ணா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து தப்பிச்சோட ட்ரை பண்ண கால் தடுக்கி அவர் அப்படியே கீழே உளுந்துடுறாரு. டேடே அவுத்தராதீங்கடா, இப்பதானே மாத்திரம் அவுத்தராதீங்கடா. அவரே உரிச்சு செகண்ட் ஸ்டேஜ் சீனியர்ஸ் கூட சேர்த்து அப்படியே கட்டி போட்டுடுறாங்க. சீனியர்ஸ் கிட்ட இருந்த பேட்சஸ் எல்லாம் பங்கு பிரிச்சதுல நம்ம கேங்க்கு தலைக்கு 200 பேட்சஸ் கிடைக்குது. நம்ம ஜியோயான் அதான் இவ்வளவு பேட்சஸ் வச்சிருக்கீங்களா, அப்புறம் ஏன்டா உங்களுக்கு இந்த அல்ப புத்தி அப்படின்னு சொல்லி கேட்க, டாய் நீ எப்படியும் அகாடமிக்கு தானே வருவ, அப்போ உன்னை கவனிச்சுக்கிறேன்டா அப்படின்னு அவன் சொல்றான். இவன் பேரு ஹோட்டேன், உங்க சூப்புல பாய்சனை கலந்து அதுக்கான ஆன்டிடோஸையும் கொடுத்து உங்களை காப்பாத்தினவா. இவன் பேரு லின்சியான், மார்ஷல் பெரிய பிஸ்தா, நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய மேஜிக்கல் பீஸ்ட வேட்டையாடி இருக்கான். அப்புறம் ஹீஜியா இருக்கானே, அவன் முரட்டு கோவக்காரன், ஏதாவது பிரச்சனை பண்ணினா காதை கடிச்சிருவான். அப்புறம் என்ன பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணு இல்ல, நான் உங்களை விட கொஞ்சம் புத்திசாலி அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோயின் என்ன சொல்லியே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆமா இவனோட ஜூனியர், இவகிட்ட பிரச்சனை பண்ணும் நீங்க நினைச்சாலே நான் உங்க தோலை உரிச்சிருவான் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோக்கு அவரோட சபதமே இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. செகண்ட் ஸ்டேஜ் சீனியர்ஸை பிடிச்சி சூப்பர் குடிச்சிட்டு அவனுங்களுக்கு அபிஷேகம் பண்றதா நான் சொல்லியிருந்தேனா, இதோ இப்பவே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ரெடியாக, டெடி அந்த மாதிரிலாம் பண்ணிடாதரா, அகாடமியில கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்க மான மரியாதையெல்லாம் கெடுத்து தூக்குல தொங்க வச்சிடாத அப்படின்னு சொல்லி அவனுங்களாம் அப்படியே கதறிட்டு இருக்க அவரோட வேலையை ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, பாட்டில் இருந்த தண்ணி தான் இப்ப அவங்க மேல ஊத்திட்டு இருக்காரு. அகாடமியில இது வரைக்கும் வந்த பசங்க எல்லாரையும் அசம்பிள் பண்ணி எல்லா எல்டர்ஸ் முன்னாடியும் வச்சு நம்ம க்ரௌன் பிரின்ஸ் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்க, ஒரு வார்த்தைக்கு நடுவுலையும் அவருக்கு அநியாயத்துக்கு திக்குது. அங்கிருந்த எல்டர்லாம் கை தட்டி அதை அப்படியே சமாளிச்சிட்டு இருக்காங்க. அவரு உயிரை கொடுத்து ஸ்பீச் படிச்சிட்டு இருக்க, திடீர்னு சீனியர் குரூப் பட்டாப்பட்டியோட கேம்பஸ்குள்ள ஓடி வரானுங்க. இன்னொரு குரூப் போய் அவனுங்கெல்லாம் கவர் பண்ணி அப்படியே உள்ள கூட்டு போக திரும்பவும் அவர் விட்ட கேப்ப எல்டர் அப்படியே கை தட்டி சமாளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. காட்டுக்குள்ள இருந்த நம்ம கேங் அங்க தனியா உட்கார்ந்துட்டு இருந்த ஒருத்தர் கிட்ட போய் அகாடமிக்கு எந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கிருந்து பக்கத்துல தான், ஆனா என்னால வழி சொல்ல முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். அவருக்கு லைட்டா சந்தேகம் வருது. உன் பேர் என்ன, பாய்சன் அப்படின்னு அவன் சொல்ல, அப்ப இதான் 3வது ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் லைட்டா அலர்ட் ஆயிடுறாங்க. லின்சுயா அப்படியே பாஞ்சு வந்து அவனை அப்படியே அட்டாக் பண்ண வர அவன் அப்படியே அவரை அடிச்சு பறக்க விட்டுறான். அவன் திரும்பவும் அவர்கிட்ட வர நம்ம ஹீரோ அவனை தடுத்துடுறாரு. ஆனா அவனோட பவர்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அவங்க கிட்ட அடி வாங்கினதுல நம்ம ஹீரோ வாயிலிருந்து ரத்தமே வந்துடுது. அங்கிருந்த எல்லாரும் அப்படியே தப்பிச்சோட ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் மின்னல் வேகத்துல போய் மர்ம கலையை போட்டு அவங்க எல்லாரையும் அப்படியே லாக் பண்ணி வச்சுட்டு வந்துடுறான். சண்டை வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஜியோயான் அவரு ரிங் எடுத்து அப்படியே தலையில வச்சிடுறாரு. மரியாதையா உங்க பேட்சஸ் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு அவன் சொல்ல, அவர் அப்படியே சில மாதிரி நின்னுட்டு இருக்காரு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோ ரிங்குள்ள போய் கிராண்ட் மாஸ்டர் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தலை தெறிக்க ஓட அவர் அப்படியே ஓட்டு மலை படுத்து ஒய்யாரமா தூங்கிட்டு இருக்காரு. ஐயா மெடிக்கல் லார்ட் கிராண்ட் மாஸ்டர் கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கய்யா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கீழே இருந்து ஏலம் விட்டுட்டு இருக்க, அப்படியே எபிசோட் 4 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.